ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். ஏன் இன்னும் நிறைய நாள் இருக்கா? இப்போ என்ன பேச போகிறேன்னா, டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கன்னு நீங்கள் தான் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்போமே, யூஸ்ஃபுல் கண்டென்ட், சும்மா குத்துமதிப்பால் போடல. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், நம்ம சுதாகர் அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் அடுத்த சீசன் ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு ஒரு அழைச்சிருவோம் ஒரு பெர்ஃபார்மன்ஸை. ரைட், உங்களோட கருத்து என்னவோ அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். ஒய் சுதாகர் ஃபார்ம் டிப் அப்படி சொல்லாமல் ஃபார்ம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படி சொல்லலாமா, இல்லை நிறைய சான்ஸ் கிடைக்கல அவருக்கு அதனால் டிப் ஆச்சுன்னு சொல்லணுமா? நிறையா கேள்விகள். ரைட், இப்போது ஆக்சுவலி முடிஞ்சு போன பிகே 11 பாட்னா பைரட்ஸ் தான் 970 பாயிண்ட் எடுத்தாங்க. ஹையஸ்ட்டு மொத்தம் 12 டீம்லேயே ஹையஸ்ட்டே அவங்க தான் 970. ரைட், இப்போ புது கோச் வந்திருக்காரு அனுப்குமார். அவர் பேசும்போது கூட சொன்னார், ஒரு லைவ் வந்தார் முந்தானத்தை, டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கோம், இதே சேனலில் இருக்குது, பார்க்கணும், போய் டக்குன்னு பார்த்துருங்க. அதில் அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் ரைடரை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா நானே ஒரு ரைடர் தான். அது மட்டும் இல்லை, ஃபைனலில் ரைடர் சரியாக விளையாடல, ப்ரெஷரில் வந்துட்டாங்க. த்ரூ அவுட் நல்லா விளையாண்டாங்க, ஃபைனலில் சரியாக விளையாடல. அது நான் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணும், ரைடருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சுதாகரும் ஒரு ரைடர். அண்ட் சுதாகரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் பிகேஎல் 10 அவர் சைன் பண்ணும்போது he was a கீ பிளேயர். செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போனதில் அவர் ஒரு முக்கியமான ரோல். ஏன்னா அவரே ஒரு 105 பாயிண்ட் ஒரு மாதிரி எடுத்தார்னு நினைக்கிறேன் அந்த பிகேஎல் 10. அதனால தான் இவங்களால செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் செமிஃபைனலில் பொன்னேரி பால்தன்ட்ட தோத்துட்டாங்க 37-21. அந்த பொன்னேரி பால்தன் கப்பிச்சிட்டாங்க பிகேஎல் 10. ரைட், இந்த பிகேஎல் 10 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 19 மேட்ச் விளாண்டாருங்க சுதாகர். 103 ரைடு பாயிண்ட்டு, 2 டேக்கிள் பாயிண்ட்டு, 3 சூப்பர் 10 எடுத்தார். இன்ஃபேக்ட் சச்சின் தன்வர் வேறு இருந்தார் அங்கே. அவர் அப்புறம் தான் தமிழ் தலைவாசுக்கு போய் ஒரு வழி பண்ணி விட்டு தமிழ் தலைவாசன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. சச்சின் தன்வர் அதில் 171 பாயிண்ட்டு. ரெண்டாவது ரைடர் அவங்களுக்கு மஞ்சித் 115, அவரையும் அமுச்சு விட்டாங்க அவங்க. மூணாவது சுதாகர் 105, சந்தீப் 86. இந்த சுதாகரன் சந்தீப்பை மட்டும்தான் அவங்க ரீட்டைன் பண்ணாங்க பிகேஎல் 11க்கு. பிகேஎல் 10லேயே நிறையா ஃபோர்த் ரைடர்லேருந்து தேர்ட் ஆகி செகண்ட் ரைடர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க சுதாகரை. அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அந்த நிறைய வாட்டி சொன்னார், பிகேஎல் 10 ரொம்ப நல்ல டேலண்ட்டு சுதாகர், அந்த அளவுக்கு அவர் மேலே இது வச்சுருந்தாங்க, கான்ஃபிடென்ஸ். பட் அதில் எங்கே போச்சுன்னு கேட்பீங்க, எங்கேயும் போகல. அவர் கான்ஃபிடென்ஸ் அங்கே தான் இருக்குது, ஒரு திறமை இருக்குது. பிகாஸ் தேவாங்க நயன்னு திடீர்னு 2 யங்ஸ்டர் வந்து கலக்குனதுனால அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. அதுதான் அவர் ஃபார்மில் ஒன்றும் டிப் அவ்வளோ சான்ஸ் கிடச்சா தானே அங்கே ஃபார்மை பற்றி காட்ட முடியும். முடிஞ்சு போன பிகேஎல் 11 அவர் 14 மேட்ச் விளையாண்டார் சுதாகர். அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இப்படி கொஞ்சம் தான், ஃபுல்லாக எதுவும் விளையாட மாதிரி தான் இல்லை, சப்ஸ்டிடியூட் அப்படி தான் வந்தார். 23 பாயிண்ட் தான் எடுத்தார். 103 எங்கே, 23 எங்கே. தேவாங்க 301 பாயிண்ட்டு, அயான் 193 பாயிண்ட்டு, 25 மேட்ச் விளையாண்டாங்க. சந்தீப் வந்து இவரோட ஜாஸ்தி மேட்ச் அவருக்கு கொடுத்தாங்க, 16 மேட்ச் விளையாடி 43. நம்ம சுதாகருக்கு 14 மேட்ச் விளையாடி 23 பாயிண்ட் தான். ஸோ இது பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா டிப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ள என்னென்ன நடந்து நமக்கு தான் தெரியும். பிகாஸ் இந்த 2 டாப் கிளாஸ் ரைடர் அவங்க 2 பேருமே சேர்ந்து 500 பாயிண்ட் எடுத்தாங்களே, தேவாங்க அயன். ஸோ எங்கேருந்து இவருக்கு சான்ஸ் கொடுக்க முடியும்? பிகேஎல் 11 சர்ப்ரைசிங்லி ஃபைனல் விளையாண்டாங்களா, ஹரியானா வர்சஸ் பாட்னா பைரட்ஸ். அதில் 7வது நிமிஷத்துலேயே இவரை அமுச்சு விட்டாங்க நம்ம சுதாகரை, சப்ஸ்டியூட்டில் இருந்தவரை. இப்போ விளையாடுங்க 2 பாயிண்ட் தான் எடுத்தார். அந்த ஃபைனல் தோற்றதுக்கு காரணமே ஓவர் டிபெண்டன்ஸ் அந்த தேவாங் தான். 5 பாயிண்ட் தான் எடுத்தார் அவர், தேவாங்கோ அயனோ. ஷாதுலுள்ள எதிராக விட்டேன்னா பாருங்க, தேவாங்க 5, அயன் 3 தான் எடுக்க முடிஞ்சது. தோத்துட்டாங்க ஃபைனல், உங்களுக்கு தெரியும். ஸோ சுதாகருக்கு வந்து சான்ஸ் நிறைய கிடைக்குது. இன்னொரு காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட இன்னொருத்தர் இருந்தாங்க, தீபக் சிங், 76 பாயிண்ட் எடுத்தாருங்க. அவர் டிஃபெண்டருங்க, அவர் 25 மேட்ச் விளையாடி. அவர் வேறு 3 பாயிண்ட் மல்டி பாயிண்ட் ரைட் எடுத்துகிட்டு வந்தார். நமக்கு எதிராக தான் ரெக்கார்டு பண்ணுமா விளையாட்டு தமிழ் தலைவாசுக்கு எதிரன்ற மாதிரி ஆகி விட்டாங்க போன சீசன். ஸோ ரைட்டு கவர் அந்த பையன் தீபக் சிங், அவர் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சுதாகர் வந்து என்னப்பா ரெகுலர் ரைடு 23, பட் இவரே 3 ரைடு பாயிண்ட் எடுத்தார், இப்படிலாம் நீங்கள் பார்ப்பீங்க. பட் அண்ட் ஸ்டாட்ஸ் சொல்கிற அளவுக்கு இவர் ஒன்றும் மோசமான பிளேயர் கிடையாது. இஸ் அ பெட்டர் பிளேயர் தென் வாட் ஸ்டாட்ஸ் இஸ் ஷோயிங். ஸ்டாட்ஸ் காட்டும், ஆனால் எந்த சுச்சுவேஷனில் எந்த நேரத்தில் விளையாண்டிங்க, எவ்வளோ நேரம் விளையாண்டிங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன், அது ரொம்ப முக்கியம். அது ஸ்டாட்ஸ் காட்டாது, வெறும் பாயிண்ட் தான் காட்டும். அண்ட் பிகேஎல் 10 என்வைபியாக வந்தார். பிகேஎல் 11 எக்ஸிஸ்டிங் என்வைபி ஆகிட்டார், நியூ யங் பிளேயர்னு. அண்ட் ரீட்டைன் பண்ணது, ரீட்டைனாக ரிலீஸாக என்ன ஆகும்? சில பேர் சொல்கிறாங்க என்வைபினா 2 சீசனுக்கு சைன் பண்ணுவாங்க, சில பேர் 3 சீசன் சைன் பண்ணுவாங்க. அது ஒரு கான்ட்ராக்டை பொறுத்துது. அதுபடி பார்த்தா அவர் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை இவரே வெளியில் வர முடியுமா? அது அந்த கான்ட்ராக்ட் தான் பதில் சொல்லும். டீமில் என்வைபி இருக்கணும்னு. அப்படி தான் உங்களுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், சச்சின் தன்வர், அஸ்லமே நாம்தார், மோஹித் கோயத், இவங்க எல்லாமே நியூ யங் பிளேயராக வந்து தான் இவ்வளோ பெரிய சாதனை படித்தது. சச்சின் தன்வர் சாதனை இப்போ தமிழ் தலைவாசில் படித்தார்ல, அதை சொல்ல, நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் இந்த டீமில் இருக்கிறது நல்லதா, இல்லை ரிலீஸ் ஆகி ஆப்ஷனுக்கு வர்றது நல்லதா? பிகாஸ் திரும்பவும் கண்டிப்பாக தேவாங்க நயனை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா தான் அனுப்குமார் புது கோச்சாக இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணவங்க அவங்க 2 பேரும்.
ஃபைனல் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதனால் அவங்க 2 பேரும் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ அப்போ அடுத்தது சந்தீப்பா, சுதாகரான்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டில் என்னதான் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தில் நடுவில் திடீர்னு நீ விலகினாலோ, நாங்கள் உங்களை விலகினாலோ, இதெல்லாம் அப்ளை ஆகும்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன நமக்கு தெரியல. பட் மொத்தத்தில் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அந்த டீம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவர் வெளில வந்துடுறது பெட்டர். ஆக்ஷன் போனீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக பிட்டு பர் ஐஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இவர் இன்னொரு 10-12 வருஷம் விளையாடலாம் கபடி பிகேஎல். யங்கர் தான், யங் பாய், 22 வயசு தான் ஆகுது அவருக்கு. ஸோ பட் வேறு டீம் வரும்போது பர்ஃபார்மன்ஸ் நிறையா இவருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற வரைக்கும் தேவாங் அயன் தான் கண்டிப்பாக. இதில் குருதீப் ஆல்ரவுண்டர் இருக்கார், அவர் வேறு நிறையா எடுப்பார் இன்னும் சான்ஸு. ஸோ அதனால் இவருக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் இருக்கணுமா, அவர் வேறு டீமுக்கு போகணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பிகேஎல் 11 சுதாகரோட பாயிண்ட் வாஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். சான்ஸ் கொடுக்கணுமேனு கொடுத்த மாதிரி இருந்தது அந்த 23 பாயிண்ட். அதை வச்சு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் செமிஃபைனலுக்கு போனதுக்கு இவர் முக்கியமாக 100+ பாயிண்ட்னா பாருங்கள். வந்த புதுசில் ஃபஸ்ட்டு சீசனு இந்த பையனும் ஃபஸ்ட்டு சீசன் அயன் 193. ஏன்னா சான்ஸ் கொடுத்தாங்க, விட்டு விட்டால் கொடுத்தானா பட் நம்ம நரேந்திரன் தான் ஃபஸ்ட்டு சீசன் 240 எடுத்தார். அடுத்த சீசனில் கம்மி பண்ணிட்டாங்க அவங்க ரைட்டு கொடுக்குறத. அது என்ன ஏது இன்ஜுரியா அதெல்லாம் வேறு கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் எல்லாமே நம்ம புது கோச் அனுப்குமார் சாப் அவர்கிட்ட தான் இருக்குது. ஹி ஹேஸ் டு டிசைட். அவர் இட்ஸ் அ பிக் நேம் கபடியில். அண்ட் இதில் தீபக் சிங்கே 3 பாயிண்ட் எடுக்கும் போது நீ 23 தானா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அந்த தீபக் 3 எடுத்தது அவர் எடுக்கல, நம்மளாம் கொடுத்தது. அது ஒருத்தர் பிடிச்சாரு, காலை வலிக்கிட்டு போச்சு. 2 பேர் அது வரைக்கும் சும்மா இருந்தாங்க, டமால்னு எகிரி போய் அவரை பிடிக்கிறேன்னு. 6 அடி தான் இருந்தது லைனு, மிட் லைன். அது துறந்த இடத்துல போய் இப்போ மாட்டிக்கிட்டு அவுட் ஆகிட்டாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க அதுதான் முக்கியம். இங்கே தான் வேணும் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் பாயிண்ட்டை விட்டு கொடுக்கணும், இன்னும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் 30 செகண்ட் ரைடில். ஸோ அப்படி தான் தீபக் சிங் எடுத்தது. நம்ம கொடுத்த பாயிண்ட் அவராகவும் அவர் திறமையில் பூந்துருந்து அப்படிலாம் ஒன்றும் எடுக்கல. போகிற போக்கில் போனஸ் மாதிரி தட்டில் வச்சு கொடுத்தோம். நம்ம இந்த பயத்தில் 3 பாயிண்ட். அதில் இனிமேல் நடக்காது. ஏன்னா சந்தீப் கல்யாண் அவரோட அப்ரோச்சை வேறு மாதிரி இருக்கும். தமிழ் தலைவரை பேசும்போது அதெல்லாம் நிறைய பேசுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம சுதாகரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். பாட்னா பைரேட்ஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ஒய்பி அந்த கான்ட்ராக்ட் உள்ள அப்புறம் போவோம். இந்த டீமில் இருக்கணுமா, வெளில வந்துடணுமா? வெளில வந்து அவருக்கு ஆஃபர் நிறையா கிடைக்குமா? ஆஃபர் கிடைக்கிற டீமில் நிறைய சான்ஸ் கிடைக்குமா? அது முக்கியம். வெறும் 20-22 பாயிண்ட் யங் ஏஜ், இதுதான் கரெக்டான டைம் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சுலாம் உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பர்தீப் நர்வால் இறங்குதுப்பா, அது மாதிரி ஆகும் ரொம்ப சீசன் ஆனால். ஸோ தெரியல, என்ன கேட்டிங்கன்னா அவர் வெளில வந்துடுறது பெட்டர். அது கான்ட்ராக்ட்னா சொல்ல, அதுக்கப்புறம் போவோம். இன்டென்ஷன் வெளில வந்தீங்கன்னா வேறு டீமுக்கு போங்க. அந்த டீமில் உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் ரைடரோ தேர்ட் ரைடரோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டீமில் இருந்தாருன்னா தேவாங், அயன், குர்தீப், சந்தீப் இவங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம சுதாகர் வரும். இது என்னோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். பொறுமையாக பார்த்து 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.